மித்ரா ஆனந்தியோட ரிப்போர்ட்டை பார்த்ததுமே இது யார் கண்லேயும் படக்கூடாது அப்படின்னு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் ஆனந்தி வாமிட் பண்ணிக்கிட்டு அங்கே வராங்க. உடனே மித்ரா இவ எப்படி கன்சீவ் ஆனா, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது ஞாபகத்துக்கு வந்த உடனே மித்ராவால் தாங்க முடியல, அதிர்ச்சி ஆக்குறாங்க ரொம்பவே. ஆனந்தி பாத்ரூம் உள்ள நின்றுக்கிட்டு, கடவுளே நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த, யார் இந்த தப்பை பண்ணாங்கன்னே தெரியாமல் நான் இப்படி இருக்கனே, ஐயோ கடவுளே என்னை ஏன் இப்படி ஒரு இருட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், இந்த இருட்டில் இருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஆனந்தி. இதை மித்ரா வெளியே இருந்து கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. மித்ரா நேராக ரூமுக்கு போயிட்டு கத்தி கதறி அழறாங்க. ஐயோ இந்த தப்புக்கு மகேஷ் தான் காரணம், ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு மகேஷ் தான் காரணம் அப்படிங்கிறது மகேஷுக்கு தெரிய வந்தா எந்த காலத்துலேயுமே மகேஷ் எனக்கு கிடைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி மித்ரா ரொம்பவே கதறி அழறாங்க. இந்த தப்பு மகேஷால் தான் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, முதல்ல இந்த தப்பை நாம் மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மித்ரா. அன்பும் அன்போட அம்மாவும் ஆனந்தியை பார்க்குறதுக்காக ஹாஸ்டலுக்கு வராங்க. அன்பு வெளியவே இருக்காரு. அன்போட அம்மா மட்டும் ரூமில் வந்து ஆனந்தியை பார்த்து பேசுகிறாங்க. என்னம்மா நடந்தது, என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆனந்தி எதையுமே சொல்லலை. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே அன்போட அம்மா, நீ இப்போ இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற, எதையோ சொல்ல முடியாமல் மறைக்கிற, ஆனால் எத்தனை நாளைக்குமா உன்னால் மறைக்க முடியும், எப்போவா இருந்தாலும் உண்மை வெளிவந்து தான் ஆகணும், சொல்லுமா, அப்போ தான் உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆனந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் சமாளித்து இதை எப்படி சொல்கிறதுன்னு பயப்படுறாங்க.